கேம்ஸ் கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. ஓகேவா? எல்லாரும் கனெக்டட் மெசேஜ் குயிக்கா போட்டுருங்க. ஸ்டார்ட் இன் another 2-3 minutes. Super powerful call loading. ஸ்டாண்ட ஃபிக்ஸ் பண்றேன். ஓகே ஓகே. Hey, how is the day going? எவ்வளவு பேர் இன்னைக்கு கான்வர்சேஷன்லாம் பண்ணீங்க? நான் இன்னைக்கு கான்வர்சேஷன் பண்ணேன். பவித்ரா பண்ணிருக்கீங்க. சூப்பர். கார்த்திக் கேம் வெல்கம். கேம் கேம் இன்னைக்கு இன்னும் 10 என்ன புரியல? வாய்ஸ் பிரேக் ஆகுது. வந்து உங்க வாய்ஸ் பிரேக் SMW ஆகுது. வந்து கேம் எனக்கு மட்டும் தானா எல்லாருக்குமா? கார்த்திக் கேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேம் உங்க வீடியோ ஃப்ரீஸ் ஆகுது. ஓ, அப்ப எனக்கு தான் பிரச்சனையா? இல்ல கேம், நானும் இல்லை தான் இருக்கேன். ஸோ இப்போ ஓகேவா? ஓகே கேம். கார்த்திக் கேம் இப்போ ஓகேவா? கேம் ஓகே கேம். நீ ஏதோ பேசுறீங்கன்னு மட்டும் கேக்குது. அருள் கேம் அன்மியூட் பண்ணியிருக்கேன். கன்ஃபார்ம் பண்ண முடியுமா கேம்? கேம் கேக்குதுங்க கேம். ரெண்டு பேரோட வாய்ஸும் கேக்குதுங்க கேம். சூப்பர். அருள் சார் தான் அன்மியூட் பண்ணாரு. கேம் அவரு அருள் அருள் கேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணாரு, கேக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாரு கேம். கேக்கு. சரி, இப்ப வீடியோ ஓகே, ஆடியோ ஓகே. எஸ் கேம். பர்ஃபெக்ட், சூப்பர். கார்த்திக் கேம் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இப்போ நீங்க பேசுறது கேக்குது கிளியரா. பேசலாம் கேம். ஒன்றும் இல்லை கேம், இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய SMW ப்ரோமோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஜஸ்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம். டெஃபினட்டா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த நியூ லுக். சூப்பர்னு சொல்றீங்க. தேங்க்யூ வெரி மச். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னொரு ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. போட்டோ போட்டுருங்க. கனெக்டட் செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனி பிராண்ட் நியூ பீப்புள் ஹியர்? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மண்டே நைட் டீம் மீட் அட்டன் பண்றேன். அப்படி யாரும் இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மண்டே நைட் டீம் மீட் அட்டன் பண்றேன். எனிபடி ஹியர்? ஃபர்ஸ்ட் டைம் மண்டே நைட் டீம் மீட் இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரச்சன் ரச்சு. உங்களை நான் அன்மியூட் பண்ணிட்டா. ஹவ் இஸ் இட் கோயிங்? ரச்சன், ஹாய். நீங்க பெங்களூர் நினைக்கிறேன். ஹவ் இஸ் இட் கோயிங்? It's going good. குட். உங்களுக்கு நிறைய கத்துக்கிறீங்களா புதுசா? Yes, நான் கத்துட்டு இருக்கேன். Proud of you. Keep learning, keep associating. நிறைய கத்துப்பீங்க. ஒரு bit of time, not only in our business, லைஃப்லயே நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. நிறைய விஷயங்கள் ப்ரொடக்டிவா மாறும். Keep coming back to the meetings மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. Sure. Perfect அச்சன். வேற யாரும்? ரொம்ப பிராண்ட் நியூவா இருக்கேன். I'm here in this call.
அப்படி யாரும் இருக்கீங்களா? சரி, பிஃபோர் வி ஸ்டார்ட், லீடர்ஸ், எனிபடி வாண்ட் டு ஆட் எனிதிங்? சாய், நீ தான் அந்த டாபிக்லாம் சொன்ன. என்ன, வாட்ஸ் யுவர் தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் திஸ்? சாய், இஃப் யூ கேன், ஐ மேட் யூ கோ-ஹோஸ்ட், இஃப் யூ கேன் ஸ்பீக். லீடர்ஸ், எனிபடி எல்ஸ்? சார் வேற வெயிட்டிங். இன்னைக்கு சார் வேற சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம டீம் மீட்ல கார்த்திக் கேம், காயத்ரி கேம், எனிபடி எல்ஸ் வாண்ட் டு ஆட் எனிதிங்? சரவணன் கேம், Deepa J made you co-host. Anything you want to add? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம். அண்ட் இன்னைக்கு வந்து பேசிக்ஸ். மண்டேனாவே நம்ம பிசினஸ்ல பேசிக்ஸ். நம்ம பிசினஸ் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க, பேசிக்ஸ் மாறவே மாறாது. பேசிக்ஸ் வில் நெவர் சேஞ்ச் இன் ஆர் பிசினஸ். மேபி அதை பண்ற மீடியம் மாறும். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணோம், அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்தோம், வாட்ஸ்அப் வந்தோம், லிங்க்டின் வந்தோம், டெலகிராமு, வாட் எவர். இந்த மீடியம் மாறும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீசன்ல வந்து வெறும் ஃபோன் கால்ஸ், லேண்ட்லைன் ஃபோன் கால்ஸ் மட்டும்தான் பண்ணாங்க, நேரா மீட் பண்ணாங்க. அந்த 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 வேலை அதே தான், பட் அதை எப்படி பண்றோன்ற அந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுமே தவிர ஒர்க் இஸ் சேம். ரைட்டா? ஸோ வந்து தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் ஆர் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸ் எவ்வளோ வருஷமா இருக்கு? கிட்டத்தட்ட 70 வருஷமா இருக்கு, 67 வருஷமா இருக்கு. இருந்தா கூட ஒர்க் இஸ் சேம். ரைட்டா? இது ஒரு பியூட்டி. என்னன்னா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க 1000 ரூபாய் சம்பாரிச்சுப்போம், அதே வேலை தான் பார்த்தோம். 10,000 சம்பாரிச்சுப்போம், அதே வேலை தான் பார்த்தோம். 50,000 சம்பாரிச்சுப்போம், அதே வேலை தான் பார்த்தோம். 1 கோடி, 1 லட்சம் சம்பாரிச்சாதான் பார்த்தோம். 10 லட்சம் சம்பாதிச்சா பார்த்தோம். 1 கோடி சம்பாதிப்போம், அதான் பார்த்தோம். இன்னும் வாட் ஐ மீன், ரைட்டா? ஸோ ஒர்க் இஸ் சேம். ஒர்க் இஸ் சேம். ஒர்க் மாறவே மாறாது. ஒரு பியூட்டி என்னன்னா, இப்போ மத்த இடத்துல எல்லாம் வந்து என்ட்ரி லெவல்ல ஒரு வேலை இருக்கும். என்ட்ரி லெவல் முடிஞ்சு கொஞ்ச நாள், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல வேற மாதிரி வேலை இருக்கும். 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி வேலை இருக்கும். சிஓ வில் டூ டிஃப்ரெண்ட் ஒர்க். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேலைகள் இருக்கும். இப்போ நீங்க வந்து என்ட்ரி லெவல்ல இருந்து ஃபவுண்டர்ஸ் கிரவுன் அம்பாசிடர் வரைக்கும் ஒரே வேலை தான். ரைட்டா? ஒரு வாட்டி ரிச் டிவோர்ஸ்னா, இந்த பிசினஸ் வந்து முதல்ல இந்த பிசினஸ் ஆரம்பிச்சவங்க 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சவங்கள்ட்ட ஒருத்தர் ஒரு டவுன்லைன் கேட்டுக்கிறாரு, கிரவுன் அம்பாசிடர் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்டு. கிரவுன் அம்பாசிடர்னா கிட்டத்தட்ட $2 மில்லியன் இன்கம் சம்பாதிக்கலாம். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இன்கம் பண்ண முடியும். மந்த்லி சொல்றேன் நான், மந்த்லி few crores அந்த மாதிரி இன்கம். ரைட்டா? சரி, வருஷத்துக்கு ஒரு 15-20 கோடி ரூபாய் இன்கம். கிரவுன் அம்பாசிடர். ரைட்டா? சரி, கிரவுன் அம்பாசிடர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ரிச் டிவர்ஸ் கேட்டாங்க. ரிச் டிவர்ஸ் வந்து சொன்னாரா, ரொம்ப சிம்பிள். உங்களால வந்து ஒரே ஒரு கிளைண்ட்டை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரே ஒரு கிளைண்ட். இப்போ வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு ஹேர் கேர் ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தேன் குரூப்ல. குரூப்ல போட்டிருந்தாங்க, அதை எடுத்து நான் என்னோட ஸ்டேட்டஸ்ல போட்டேன். நான் பெங்களூர்ல ஒரு காலேஜ்ல செஷன் பண்ண ஃபர்ஸ்ட் இயர் பையன், இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் முடிய போறான். அவன் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணான், எனக்கு வந்து ஹேர் ஃபால் பயங்கரமா இருக்கு, என்ன பண்ணணும்னு கேட்டான். நான் கால்டம். அப்போ வந்து உனக்கு எவ்வளவு பட்ஜெட்னா அவன் சொல்றான், நீங்க சொல்லுங்க, பட்ஜெட்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் கேட்டேன், ஒரு 1000 ரூபாய் பட்ஜெட் ஓகேவா அப்படின்னு. இல்ல நீங்க எனக்கு ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்றதுக்கு எல்லாமே சொல்லுங்க, நான் பட்ஜெட் ரெடி பண்ணி. தென் ஐ சஜஸ்டட் ப்ராடக்ட் ஃபார் 5,000 rupees. பிடிஓ, பயோட்டின், ஸ்கேல்ப் டானிக், ஆன்டி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு. 4 ப்ராடக்ட், கிட்டத்தட்ட 5,000-6,000 ரூபாய். I'll GPay you the money, I'll send you the address, you can ship me the product. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன். ரைட்டா? ஸோ அவ்வளவு சிம்பிள்னு சொல்ல வரேன். 6,000 ரூபாய் ஆர்டர் அப்படி. ரைட்டா? சரி, ஓகே. ஸோ ரிச் டிவர்ஸ் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு கிளைண்ட்டுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒரு பிவி, ஒரு பாயிண்ட், ஒரு ஆம்லா ஹேர் ஆயில், ஒரு ஷாம்பு, ஒரு சோப்பு, ஒரு பேஸ்ட், ஒரு ப்ரஷ்,
200 ரூபாய்க்கு ஒரு டிட்டர்ஜென்ட், 200 ரூபாய்க்கு ஒரு அது என்னது பாத்திரம் கழுவுற லிக்விட், ஒரு ஒரு 300 ரூபாய்க்கு 100 டைம் வரும், 100 வாஷ்க்கு வர கார் வாஷ். 30 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபாய், 20 லட்ச ரூபாய் கார் வாங்கினவங்க 300 ரூபாய்க்கு கார் வாஷ் வாங்க மாட்டாங்களா? we have a beautiful கார் வாஷ், ரைட்டா? ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு ஒன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா, ரைட்டா? அதுக்கப்புறம் ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ண முடியுமா? ஸ்பான்சர் இன் தி சென்ஸ் பிசினஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது, பார்ட் டைம், ஸ்மார்ட் போன்லயே ஒர்க் பண்ணலாம், நீ பார்த்துட்டு இருக்க ஜாபை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீ படிச்சுட்டு இருக்க படிப்பை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீ எப்பெல்லாம் இன்ஸ்டாகிராமு லிங்க்டின் ஃப்ரீயா இருக்கியோ அப்பெல்லாம் யூ கேன் பி ப்ரொடக்டிவ், ரைட்டா? ஸோ ஒருத்தரை உன் டீம்ல ஸ்பான்சர் பண்ண முடியுமா? இந்த பிசினஸ் ஓகே சார் நானும் ட்ரை பண்றேன்னு சொல்ற மாதிரி ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளவுதான் குவாலிட்டி டு கோ கிரவுன் அம்பாசிடர் சொல்றாரு. ஒரு ஒரு பிவிக்கு ஒருத்தர் கிளைண்ட் ப்ராடக்ட் கொடுக்க முடியுமா? ஒருத்தர் பிசினஸ் ஸ்பான்சர் பண்ண முடியுமா? இந்த 2 விஷயத்த மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா, இதை ரிப்பீட்டடா பண்ணினா யூ வில் கோ கிரவுன் அம்பாசிடர். இதுல வேற டெக்னிக்கலே வேற வேற இதுவே கிடையாது அப்படின்னா ஹவு ட்ரூ இட் இஸ். அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், பேசிக்ஸ் ரிமைன்ஸ் த சேம், பேசிக்ஸ் மாறவே மாறாது, ரைட்டா? சரி, இந்த கால்ல இருக்கீங்க அப்படின்னா நான் மூணு டெல்யூ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம் சொல்ல போறேன். நான் ஐ ஷேர் மை ஸ்கிரீன் ஆல்சோ. நான் என் ஸ்கிரீன்ல எழுதி காட்டுறேன். நான் போர்டு வைக்கலான்னு பார்த்தேன், தென் ஐ தாட் அதை விட இது இன்னும் கிளாரிட்டி இருக்குன்றதுனால ஐ ஷேர் இட் மை ஸ்கிரீன். ஒரு 3 கேட்டகரியா இந்த பிசினஸ் வந்து மக்களை பிரிக்கலாம். இந்த இந்த டாபிக் வந்து இந்த சண்டே பண்ணோம், பிசிக்கல் மீட்ல இந்த சண்டே பண்ணோம். தென் வி தாட் இந்த ஒரு டிஜிட்டல் மீட்ல கூட இதை பண்ணிடலாம்னு சொல்லிடலாம் அப்படின்றது தான் தாட் ப்ராசஸ், ரைட்டா? ஸோ இதுல வந்து மண்டேனாவே பேசிக்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு பேசிக்ஸ், நான் என்ன பண்றேன், குயிக்கா நான் வந்து ஐ ஷேர் மை ஸ்கிரீன் அண்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஓகே? என் வாய்ஸ் கேக்குதா? எஸ் கேம். சரி, சரி, நான் வந்து என்ன பண்ண போறேன், என்னோட நான் எழுதுறதுலாம் தெரியுதுல்ல? வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். சரியா? சூப்பர். ஸோ வந்து how many of you குயிக்கா எனக்கு சொல்லுங்க, குயிக்கா எப்படி நீங்க சொல்லுவீங்க? சரி, எவ்வளவு பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எக்ஸ்ட்ரா 1,00,000 50 இல்லையா? 1,00,000 ருபீஸ், 1,00,000 ருபீஸ் எவ்வளவு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களா மக்கள்லாம்? யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், whoever react you will get it, God is watching you. இப்போ கூட நான் ஒரு ஒரு மீம் பார்த்தேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன், அனுப்பிச்சனான்னு தெரியல குரூப்ல. அவர் வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டா இருக்கேன், என்னமோ ட்ரை பண்றேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றப்போ கடவுள்கிட்ட சொல்றாரு, அவருக்கு கடவுள் சொல்றாரு, நீ என் வேலையை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற, நீ உன் வேலையை பார்த்துட்டு ஃப்ரீயா இரு, நான் என் வேலையை நான் பாக்குறேன்றாரு. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எஃபர்ட்னு ஒண்ணு இருக்கு, ரிசல்ட்னு ஒண்ணு இருக்கு. ரிசல்ட் கொடுக்க வேண்டியது காடோட வேலை, எஃபர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. இட்ஸ் அஸ், வி, மீ இல்ல என்னன்னு சொல்லலாம், இட்ஸ் யூ, உங்களோட வேலை. எஃபர்ட் போட வேண்டியது, ரிசல்ட் கொடுக்க வேண்டியது காடோட வேலை. நம்ம இதை பண்றது கிடையாது, இங்க போய் உட்காந்து யோசிக்கிறது, ஏன் ரிசல்ட் வரல, எப்படி ரிசல்ட் வரல அப்படி சொல்லிட்டு. அதான் காட் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ என் வேலையை பார்க்காத தம்பி, உன் வேலையை மட்டும் பாரு, என் வேலையை நான் உனக்கு கரெக்டான நேரத்துல சொல்றேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு மீம் பார்த்தேன், சமயம் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸோ டெல் மீ தட் காட் இஸ் வாட்சிங் யூ. நிஜமாவே உங்களுக்கு 1,00,000 வேணுமா வேணாமா அப்படின்னு தே ஆர் வாட்சிங் யூ. ஸோ இது வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? how many of you feel 1,00,000 rupees எக்ஸ்ட்ரா என்னோட நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியும்? நீங்க வந்து இன்னைக்கு நைட் நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன், அதை நீங்க பண்ணுங்க. நீங்க ஒரு நோட் எடுங்க, வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் எழுதிருங்க. எழுதிட்டு
மேலே வந்து பெருசா 1 லேக் அப்படின்னு போட்டுருங்க. இப்போ எல்ஏசி கூட போடுறாங்க இல்லையா, 1 லேக் அப்படின்னு போட்டுருங்க. 1 லேக் எக்ஸ்ட்ரா வந்தா உங்க லைஃப்ல என்னென்னலாம் மாறும்னு குடு 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 குடுன்னு எழுதணும். எழுத முடியுமா இன்னைக்கு? இன்னைக்கு நைட் இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு உங்களால தூங்க முடியுமா? How many of you can do this exercise? நான் பண்ணியிருக்கேன். நான் என்னோட 23-24 இயர்ஸ்ல நான் பண்ணியிருக்கேன். 1 லேக் ருபீஸ் வந்தா என்னென்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு ஏசி போடுவேன், அப்பா அம்மாவுக்கு ஏசி வாங்கி கொடுப்பேன், பைக்கா மாத்துவேன், கார் வாங்குவேன், இஎம்ஐ முடிப்பேன், பேங்க்ல கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுப்பேன், யோசிக்காம போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல புடிச்ச மாதிரி சாப்பாடு சாப்பிடுவேன், ஜிம்ல சேருவேன், ஷாப்பிங், ஒரு பிராண்டட் ஷூ, பிராண்டட் ஷர்ட்டை, பிராண்டட் பேண்ட்டு, பிராண்டட் வாட்சு, பிராண்டட் கூலர்ஸு. ஸோ நான் வந்து என்னன்னா ஐ டிசர்வ் தீஸ் திங்ஸ் என்ன நான் அப்லிஃப்ட் பண்ணிப்பேன். ரைட்டா? அப்பா அம்மாவுக்கு ஒரு 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 அப்பா அம்மாவை ஃப்ளைட்ல ஏற்றி கூட்டு போவேன், நான் ஒரு ட்ரிப்பு போவேன். ரைட்டா? ரைட் டவுன். கிட்ஸுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். நீங்க 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தா உங்க லைஃப்ல என்னென்ன பண்ணுவீங்களோ, இதை நீங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வரட்டும் சார், அப்புறம் நான் கண்டுபிடிக்கிறேன் சார், முதல்ல வந்து பூக்கள்லாம் பூக்கட்டும் சார், அப்புறம் நான் விதை போடுறேன் சார். நான் விதை பூக்கள்லாம் பூக்க முதல்ல விதை போடணும், அப்புறம் தான் வந்து அது செடியாகவும் மரமாகவும் பூக்கள் வரும். இன்னும் வாட் ஐ மீன், யூ கேனாட், ரிவர்ஸ்ல நடக்காது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் எனக்கு பைசெப்ஸ் கொடுத்துருங்க, எனக்கு 6 பேக் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் ஜிம்முக்கு போறேன். ஜிம்முக்கு போய் 1 வருஷம் ஒர்க் பண்ணாதான் பைசெப்ஸ் லைட்டா எட்டி பார்க்கும், லைட்டா 6 பேக் எட்டி பார்க்கும், இருக்கிற தொப்பை உள்ள போகும், ஆப்ஸ் வெளில வரும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எஃபர்ட், அப்புறம் தான் ரிசல்ட். நம்ம ஆளுங்க முதல்ல ரிசல்ட் காட்டுங்க, அப்புறம் நான் எஃபர்ட் போடுறேன், அப்புறம் நான் இது வந்தா என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன், அப்படி நடக்காது. ரைட்டா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பிசினஸ்ல 1 லேக் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு 3 ஸ்டெப் தான். 3 ஸ்டெப் தான். அதுதான் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, முதல்ல ஸ்டெப் நம்பர் 1, நீங்க மந்த்லி இந்த பிசினஸ்ல இருந்து 1000 ருபீஸ்க்கு மேல இன்கம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். 1K பிளஸ் இன்கம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, யூ நீட் டு மேக் 10K பிளஸ் பர் மந்த். 10,000 ரூபாய் மந்த்லி, 10,000 ரூபாய் இன்கம்குள்ள நீங்க உள்ள போகணும். மந்த்லி 10,000 ரூபாய்க்குள்ள இன்கம்குள்ள உள்ள போகணும். 3வது ஸ்டெப் என்ன, மந்த்லி 1 லேக் மேல சம்பாதிக்கிற இடத்துக்கு போகணும். ஸோ 1K, 10K, 1L. இந்த 1L பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் 1Cக்கு போகலாம். டோன்ட் வரி, இது அடுத்த ஸ்டெப். 1Cக்கு அடுத்த ஸ்டெப் நான் அது சொல்றேன். சரி, இதுதான் 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் எவ்வளவு சம்பாதிக்கணும்? 1000 ரூபாய். அடுத்த எவ்வளவு சம்பாதிக்கணும்? 10,000 ரூபாய். அடுத்து என்ன சம்பாதிக்கணும்? 1 லட்சம் ரூபாய். ஆனா பியூட்டி என்ன தெரியுமா, இப்ப நீங்க 0ல இருக்கீங்கன்னா இங்கேருந்து இங்க வரத்துக்கும் ஒரே வேலை தான், இங்கேருந்து இங்க வரத்துக்கும் ஒரே வேலை தான், இங்கேருந்து இங்க வரத்துக்கும் ஒரே வேலை. இன்ஃபேக்ட் இந்த ப்ராசஸ்லயே இங்கேருந்து இங்க வர்றதுதான் டஃபஸ்ட், ரொம்ப டஃப்பான வேலை. இங்கேருந்து இங்க வர்றதெல்லாம் ஆட்டோ மோட்ல நடக்கும். இட்ஸ் வெரி ஈஸி கம்பேரிட்டிவ்லி. அதாவது அந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸை தாண்டி உடைக்கிறது தான் பிசினஸ். இனிஷியல், இதை மறந்துடாதீங்க, இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். 100% 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்கன்னா 98% மக்கள் இந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸை தாண்ட மாட்டாங்க. இனிஷியலாவே என்னால முடியல சார், என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன் சார், எங்க மாமா இப்படி சொல்லிட்டாங்க சார், எனக்கு வராது சார், என்கிட்ட கான்டாக்டே இல்லை சார், நான் 10 பேர்கிட்ட பேசிட்டேன் சார், 10 பேரும் முடியலன்னு சொல்லிட்டாங்க சார், ப்ராடக்ட் காஸ்ட்லி சார், பிசினஸ் நடக்காது சார், ஓடாது சார், முடியாது சார் அப்படி சொல்லிட்டு 98 பேர் ஓடி போயிடுவாங்க. 2% மக்கள் தான் நிற்பாங்க. இது நீங்க தான் டிசைட் பண்ணணும். இது நான் வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளா, இங்க இருக்க வேண்டிய ஆளான். இது வந்து நாட் ஓன்லி இன் ஆம்வே பிசினஸ், எனிதிங் இன் த வேர்ல்ட். 100 பேர் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்கன்னா 2 ரெஸ்டாரண்ட் தான் 5 வருஷத்துக்கு அப்புறம் நிற்கும். 98 ரெஸ்டாரண்ட் மூடிடுவாங்க. 100 பேர் துணி கடை ஆரம்பிச்சாங்கன்னா 2 கடை தான் நிற்கும் 5 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம். 100 பேர் படம் எடுத்தாங்கன்னா 2 படம் தான் ஹிட் ஆகும். ரைட்டா? 100 மேட்ச் ஆனீங்கன்னா 2 மேட்ச் செஞ்சுரி அடிப்பாங்க மக்கள். ரைட்டா? இட் இஸ் எனிதிங் இன் த வேர்ல்ட். இதான் கேம். ரைட்டா? இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் நிறைய பேர் தாண்ட மாட்டாங்க. 100 பேர் கிரிக்கெட் ஆரம்பிச்சாங்கன்னா
நேஷனல் லெவலில் விளாட்றவங்க 2 பேர் கூட விளாட மாட்டாங்க. 98 பேர் 10th எக்ஸாம் வந்துச்சு, 11th எக்ஸாம் வந்துச்சு, 12th எக்ஸாம் வந்துச்சுன்னு ஓடி போயிடுவாங்க. அதை கெரியரா எடுத்து கிரிக்கெட் ஆடுறவங்க 2% தான் ஆடுவாங்க. ஸோ இந்த பிசினஸ் கூட அப்படிதான். எனிதிங்னா தட் டாப் 2% மக்கள். சரி, ஓகே. ஸோ வந்து இதுல என்ன வேலை? இதான் வேலை. ஒரே வேலை தான். 1000 ரூபாய் சம்பாதிக்க அதே வேலை தான். 10,000 ரூபாய் சம்பாதிக்க அதே வேலை தான். 1 லட்சம் சம்பாதிக்க அதே வேலை தான். 1 லட்சத்துலேருந்து 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு அதே வேலை தான். ரைட்டா? 1 கோடிங்கிறது 10 கோடி. There are people in this business who make 10 crore per annum in this business. And we are working towards that. And that is also same work. அதே வேலை தான். வேற வேலை மாறவே மாறாது. நான் பண்ற வேலையை உங்களுக்கு நான் குரூப்லயே அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இதான் நான் பார்க்குற வேலைன்னு சொல்லிட்டு. ரைட்டா? சரி, இப்போ என்ன சதீஷ் வேலை? இப்போ நான் வந்து 0ல இருக்கேன். இல்லை நான் 1000 ரூபாயில இருக்கேன். 1000 ரூபாய் மந்த்லி சம்பாதிச்சிட்டு இருக்கேன். நான் 10,000 ரூபாய் மந்த்லி சம்பாதிச்சிட்டு இருக்கேன். இல்லை நான் 1 லட்சத்துக்கிட்ட ரீச் ஆயிட்டேன். இப்போ இதெல்லாம் என்ன வேலை பண்ண வரலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பிசினஸ் கான்வர்சேஷன். டெய்லி உங்களால 10 கான்வர்சேஷன் பண்ண முடியும், 10+ கான்வர்சேஷன் பண்ண முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க 1000 ரூபாய்க்குள்ளேயும் 10,000 ரூபாய்க்குள்ளேயும் 1 லட்ச ரூபாய்க்குள்ளேயும் வர முடியும். சரி, எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ல நான் வந்து இந்த பிசினஸ்ல 1000 rupees சம்பாரிச்சேன் அப்படின்றவங்க எனக்கு ஒரு ஃபியூ பீப்புள் வேணும். யாரெல்லாம் இருக்கீங்க? லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ல நம்ம பிசினஸ்ல நான் 1000 rupees சம்பாதிச்சேன். ரைட்டா? யாரும் இது எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. நான் ஹேண்ட் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ல நான் இந்த பிசினஸ்ல 1000 rupees ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா குயிக்கா? திருப்பி, இஃப் யூ டோன்ட் மைண்ட். கௌரி 10,000 இல்ல, 1000க்கு மேல 1000, 2000, 3000, 4000, 5000. ரைட்டா? கௌரி கேம் உங்களை அன்மியூட் பண்றேன். உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். டெல் மீ ஒன் திங் யூ டிட் டு மேக் தட் இன்கம். ஒரு விஷயம் நீங்க பண்ண விஷயம், அதனாலதான் நான் அந்த 1000, 2000, 3000 சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லுங்களேன். அந்த ஒரு விஷயம். ஓகே கேம். குட் ஈவினிங் கேம் ஆல் தி லீடர்ஸ். அண்ட் வந்து அந்த 100 பி வந்து கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணேன். எஸ்எஸ்சி ட்ராக் இல்ல பண்ணேன். இல்ல அதனால இல்ல 100 PVன்றது ரிசல்ட். நான் சொல்றது எஃபர்ட்டை கேட்கறேன். என்ன பண்ணீங்க? அந்த என்ன பண்ணா இந்த கால்ல இருக்கவங்க எல்லாரும் உங்களை மாதிரி இன்கம் சம்பாதிக்கலாம்? என்னோட செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன், கான்வர்சேஷன் பண்ணேன், டிடிஎம் பண்ணேன். எனக்கு ஸோ பானஸ் வந்து நிறைய கிடைச்சது. நீங்க அப்படிதான் செல்ஃப் யூஸ் பண்ணீங்க, கான்வர்சேஷன் பண்ணீங்க. எஸ் கேம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க பிசினஸ்க்காக? நான் 1 hour தான் பண்ணுவேன் கேம். 1 hour போடுறீங்க. சரி, ஓகே. ஏன்னா நான் ஒர்க் யூஸ்ஃபுல்லா பண்ணி இருக்கா? இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு? என்னோட ஹெல்த் வைஸ் நான் ரொம்ப பெட்டரா இருக்கேன். ஏன்னா ரொம்ப சிவியர் ஹெடேக், ஷோல்டர் பெரிய சஃபர் ஆனேன். ரொம்ப சப்போர்ட், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்கமும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு இனிஷியல் வரது. ப்ரௌட் ஆஃப் யூ. கீப் ராக்கிங். திவ்யா சிஸ்டர் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். கௌரி சிஸ்டர், சீக்கிரமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கால் வச்சு நம்ம பேசுவோம். நம்ம நீங்க அந்த வே யூ எக்ஸ்பிரஸ் சான்ஸே இல்லை. உங்க எனர்ஜி லெவல் எனக்கே புரியுது. வில் ஹேவ் எக்ஸ்க்ளூசிவ் கால் சூன். திவ்யா சிஸ்டர், யா தேங்க்ஸ்மா. திவ்யா சிஸ்டர், அந்த 1000, 2000, 3000, 4000, 5000, 10,000 சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டா என்ன பண்ணீங்க? ஸோ மெயினா நான் பண்ணது வந்து செல்ஃப் யூஸ். கேக்குதா ப்ரோ? கேக்குதுப்பா. ஹலோ, கேக்குதா? கேக்குது. யா, செல்ஃப் யூஸ் பண்ண ப்ரோ, கம்ப்ளீட் செல்ஃப் யூஸ். அண்ட் ரிசல்ட் வந்த உடனே அதை நான் என்னோட ஏஐபி லிஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வர என்கொயரிஸ் எல்லாம் ஆர்டர்ஸாக கன்வெர்ட் பண்றது, ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வச்சு அதையும் ஆர்டர்ஸ் கிளியர் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் கான்வர்சேஷன் டெய்லி வந்து 10 மேலே பண்றோம். அது பண்ணாதான் நம்மளால வந்து 1000 rupees மீன் அந்த இன்கம்குள்ள வர முடியும். சரி, சூப்பர், தேங்க்யூ வெரி மச். ஷேரிங் சூப்பர், கலக. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க? ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், என் ரிலேட்டிவ்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன், டெய்லி கான்வர்சேஷன் பண்ணேன், நான் இந்த இன்கம்குள்ள வந்துட்டேன். சூப்பர். லதா சிஸ்டர் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். Hi, bro. Good evening. So first thing is self-use only, then family health. So when I started using supplement, so same thing, I started spreading to my family also.
That is main thing. And I started maintaining the good relation with customers. So that is one thing. So சூப்பர். I started getting the repeat orders from the same customers. That is why I'm able to maintain the same income. கலகல் கலகல். ப்ரௌட் ஆஃப் யூ, ப்ரௌட் ஆஃப் யூ. எல்லாரும் என்ன சொல்றாங்க, ரொம்ப பெரிய ஏதாவது ராக்கெட் சயின்டிஸ்ட், ராக்கெட் சயின்ஸ்ல எதாவது பேசுனாங்களா? அப்படியே ஒரு மலை உச்சியில போய் ஒரு 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 கல் எடுத்து அதை தேய்ச்சி அப்படிலாம் நத்திங் இல்லை. ஆல் தி செட் இஸ், நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ண பார்த்தேன், என் ஹெல்த் மாறினது எனக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. இதை நான் ஜென்யூனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணேன், பிஸ்னஸ் பத்தி கான்வர்சேஷன் பண்ணேன், மீட்டிங் அட்டன் பண்ணேன், அவ்வளவுதான். ஒர்க் சேம், ரைட்டா? சரி, குயிக்கா வந்து நான் பாசிட்டிவ் ஆஃப் டைம் டீம் மற்றவங்களும் நம்ம பேசுவோம், இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். ஆல் த பீப்புள் ஹூ மேக் மோர் தென் செகண்ட் கேட்டகரியில் இருக்கவங்க, 10,000 ரூபாய்க்கு மேல நான் லாஸ்ட் 3 மாசத்துல 10,000 ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றவங்கள ஹேண்ட் பண்ணுங்க குயிக்கா. ஸ்னேகா. ஹாய் கேம். ஹாய்மா. இப்போ நம்ம 10,000 ரூபாய் இன்கம்குள்ள வரணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணா வரலாம்? கேம் டெய்லி வந்து கான்வர்சேஷன்ஸ் பண்ணணும், டிடிஎம் பண்ணணும். நம்ம வந்து அந்த 1000 ருபீஸ் சம்பாதிச்சோம் இல்லையா, அந்த 100 பிவி நம்ம பண்ணோம். ஸோ நம்ம வந்து 300 பிவிக்கு எலிவேட் ஆகணும். டீம்ல வந்து ஒரு 3 to 4 பீப்புளுக்கு அதை பண்ண சொல்லி தரணும் கேம். ஓ, உங்க டீம்ல ஒரு 3-4 பேருக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ணா உங்க இன்கம் 10,000 ரூபாய் போயிடுதுன்றீங்க? பண்ணலாம், எஸ். அப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா பர்சனல் இன்கம், ஐ மீன் பர்சனல் பிவி நல்லா பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இன்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடும். சூப்பர்மா, ப்ரௌட் ஆஃப் யூ. மணிமா, 10,000 ரூபாய் மேல மந்த்லி இன்கம்? கேம். எஸ்மா. தேங்க்யூ கேம். ஸோ இந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், இது ஒரு கெரியர் மாதிரி தான். இது ஒரு கெரியரா ட்ரீட் பண்ணி கணக்கு வழக்கு பார்க்காம கான்வர்சேஷன்ஸ் பண்ணணும் கேம். அப்படி பண்ணாலே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் கேம். Absolutely yes. And thanks Mani for bringing up that. இந்த பிஸ்னஸை ரொம்ப குட்டியா ட்ரீட் பண்ணா இன்கமும் குட்டியா வரும். இந்த பிஸ்னஸை கெரியர் மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னா இந்த பிஸ்னஸ்ல கெரியர் மாதிரி இன்கம் வரும். தேங்க்ஸ் மணி. இன்ஃபேக்ட் கெரியர் மாதிரி 1 லட்சம் இன்கம் வந்ததுக்கு அப்புறம் நான் கெரியர் மாதிரி ட்ரீட் பண்ணுவேனான்னு பண்ணணுமா ஓகேவான்னு கேட்ட கிடையாது. 0 இன்கம்ல 1000 ரூபாய் இன்கம்ல 2000 ரூபாய் இன்கம்ல 200 ரூபாய் நாங்க வந்து 150 ரூபாய் இந்த பிசினஸ்ல மந்த்லி இன்கம் வரப்போ இந்த பிசினஸ் நாங்க கெரியர் மாதிரி ட்ரீட் பண்ணோம். அதனாலதான் இந்த பிசினஸே கெரியரா எடுத்து பண்ண முடியுது, ரைட்டா? வேலிட் பாயிண்ட். இந்த if you play with this business will also play with you. If you do this business in a professional way, this business will give you professional income. நீங்க ரோட்ல கிரிக்கெட் ஆடிட்டு திடீர்னு போய் உங்களை வேர்ல்ட் கப்ல எல்லாம் ஐபிஎல் எல்லாம் விளையாட வைக்க மாட்டாங்க. ரோட்ல கிரிக்கெட் சந்தோஷத்துக்கு ரோட்ல கிரிக்கெட் ஆடிக்கலாம். ஆனா நீங்க ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த கல்லு பால் ஆடணும், அந்த கிரிக்கெட் பால் ஆடணும். ரப்பர் பால் ஆட முடியாது, லப்பர் பந்துல ஆட முடியாது. அந்த கிரிக்கெட் பால் எவ்வளவு வெயிட்டா இருக்கும் தெரியுமா? தொட்டு பாத்தீங்களான்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளவு வெயிட்டா இருக்கும். மூஞ்சி கிஞ்சி பட்டினா கிழிஞ்சிரும் மூஞ்சி. ஸோ ப்ரொஃபஷனலா மாறினால் மட்டுமே ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்குள்ள வரலாம். அப்பதான் கிரிக்கெட்ல இருந்து ப்ரொஃபஷனல் இன்கம் வரும், நேம் வரும், ஃபேம் வரும், எல்லாம் வரும். Unless until we play the game at the ground level, normal mediocre ப்ரொஃபஷனல் இல்ல அன்ப்ரொஃபஷனலா விளையாண்டுருந்தோம்னா இந்த பிசினஸ் அதே மாதிரிதான். நீங்க இன்னைக்கு பிராண்ட் நியூ மக்களா இருக்கலாம், 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், 1000 ரூபாய் கூட சம்பாதிக்காத மக்களா இருக்கலாம். ட்ரீட் திஸ் பிசினஸ் லைக் a career and this business will treat you back like a professional business, ரைட்டா? தேங்க்ஸ் மணி. சரி, குயிக்கா வந்து இந்த பிசினஸ்ல 1 lakh rupees இன்கம் சம்பாதிக்கிறவங்க. லாஸ்ட் 3 monthsல நான் 1 lakh சம்பாரிச்சேன். லாஸ்ட் 3 months 1 lakh. Anybody want to add? Leaders. லாஸ்ட் 3 monthsல நான் made 1 lakh rupees இன்கம். காயத்ரிஜி, நீங்க கோஸ்ட் தான் பேசலாம். கேம், இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஆனஸ்டா சொல்லணும்னா நியூ பாயிண்டர்ஸ்னு ஒண்ணுமே இல்லை. 10,000க்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ, நம்ம வந்து ஐ மீன் 50,000 சம்பாதிக்க என்ன வேலை பார்க்கணுமோ அதே தான் 1 lakhக்கும் பார்க்கணும் நம்ம. பட் கன்சிஸ்டன்சி அண்ட் டீம்ல வந்து நம்ம எவ்வளோ பேரை வந்து இன்கம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அந்த ஸ்கேலபிலிட்டி மட்டும்தான். ஒர்க் வைஸ் நியூ கிடையாது. பட் த நம்பர் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் வி டூ அண்ட் நம்ம டீம்ல நம்பர் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் பர்சனல் மட்டும் கிடையாது, டீமுக்காகவும் வந்து நம்ம நிறைய கான்வர்சேஷன்ஸ் பண்ணி அந்த டெப்த் பில்டிங் வந்து நம்ம ரைட்டா பண்ணும்போது டெஃபினட்டா வந்து
இந்த 1 lakh ப்ளஸ் இன்கம் வந்து நம்மளால சம்பாதிக்க முடியும். அண்ட் மணி சொன்ன ஒரு விஷயம் அகெயின் ஐ வாண்ட் டு ரீஹைட்ரேட், வெரி நைஸ் பாயிண்ட். நம்ம வந்து இந்த பிஸ்னஸை வந்து ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஒரு நம்மளை ஒரு ஆண்டர்பிரினராக நாம ட்ரீட் பண்ணி நம்ம அந்த ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டை வளர்த்து இந்த பிஸ்னஸை வந்து ஏதோ பார்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சும்மா அப்படின்லாம் யோசிக்காம இதையும் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம ரைட்டாக பிளேஸ் பண்ணி நம்ம அதுக்கு தேவையான அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அதுக்கு தேவையான டைம், இந்த பிஸ்னஸில் அது ஒன்று தான் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த டைமை நம்ம வந்து இருக்கிற டைம்னா ரொம்ப நிறைய இல்லை, அந்த 2 hours ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி கொடுத்தோம்னாலே டெஃபினட்டாக நமக்கு வந்து நம்ம இன்கம் க்ரோத் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். over to you. தேங்க்ஸ் ஜி, தேங்க்யூ வெரி மச். சரி, நான் என்ன பண்றேன் இப்போ பேசிக்கா இந்த 3 கேட்டகரி தான். 3 கேட்டகரி பார்த்துட்டீங்க. சரி, இப்போ என்ன பியூட்டினா நிறைய பேர் இதுல பேசல. 1 lakh இன்கம் பண்ற நிறைய பேர் பேசல, மந்த்லி 10,000 இன்கம் பண்ற நிறைய பேர் பேசல, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களை 1000 2000 5000 10,000 பேச வச்சோன்னா இன்னைக்கு கால் முடிக்க முடியாது. அவ்வளோ பேர் இருக்காங்க, ரைட்டா? சரி, ஒரு ஃபிளேவருக்காக தான் உங்களுக்கு சில பேரை மட்டும் மேட் டு ஸ்பீக், ரைட்டா? இந்த கால்ல நீங்க இருக்கீங்கன்னா, நாங்க when we started this business இந்த மாதிரி நிறைய மக்களை பாக்குறப்போ எங்களோட தாட் என்னன்னா, இவங்களால 1000 சம்பாதிக்க முடியும், இவ்வளவு பேர்னால 10,000 சம்பாதிக்க முடியும், இவங்களால 1 லட்சம் சம்பாதிக்க முடியும்னா அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு கண்டுபிடிச்சு நானும் அந்த வேலையை பார்த்தேன்னா நானும் அதை சம்பாதிக்கலான்ற செம்ம தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. எவ்வளவு பேருக்கு அந்த கிளாரிட்டி இப்போ வந்திருக்குது? இஃப் தே கேன் டூ இட், ஐ கேன் டூ இட். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். இவங்களால முடியும்னா என்னாலே முடியும்ல, இதுல என்ன பெரிய விஷயம்? வாட் இஸ் த பிக் டீல்? நோபடி ஸ்பெஷல் ஹியர். யாராவது இங்க வந்து 3 கண்ணு 4 காது 10 தலையோட வந்தாங்களா? அப்படிலாம் கிடையாதுல்ல. எவ்ரிபடி இஸ் சேம். இஃப் தே கேன் டூ, அதே மார்க்கெட், அதே இந்தியா, ரைட்டா? தே கேன் டூ இட். சீயிங் இஸ் பிலீவிங். உங்க பிலீஃப் சிஸ்டம், நான் முன்னாடியே சொன்னல, அந்த பிலீஃப் சிஸ்டத்தை பத்தி நான் புக்கு படிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா அந்த புக்கை பத்தி நான் ஒரு புக் செஷன் ஒன்று போடுறேன் நான், ரைட்டா? சரி, குயிக்கா ஐ ஷேர் மை ஸ்கிரீன். ஐ குவிக்லி ஷேர் என்னெல்லாம் பேசிக்ஸ் நீங்க ட்ராக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களாலேயும் அந்த 1 லட்சம் ரூபாய் இன்கம்குள்ள வர முடியும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிட்டு ஐ பாஸ் ஆன் டு டான்னிசன் சார், ரைட்டா? சரி, குயிக்கா ஐ ஷேர் மை ஸ்கிரீன் அகெயின். என்னோட இது திருப்பி தெரியுதுல்ல? ஸ்கிரீன் தெரியுதுல்ல? சரி, இப்போ வந்து 10,000 என்னெல்லாம் ட்ராக் பண்ணணும் சதீஷ் அப்படின்னா, நம்பர் 1, ஸ்பெண்ட் டைம் ஃபார் லேர்னிங். எல்போர்டு போட்டாதான் சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் இதை மட்டும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இதை பண்றதுக்கு பண்ண முடியாது. யூ நீட் டு வாட் டு மேக் திஸ், யூ நீட் டு மேக் திஸ், யூ நீட் டு லேர்ன் டு ஏர்ன். லேர்னுக்குள்ளதான் ஏர்ன் இருக்கு, ரைட்டா? எப்படி எல்லாம் சதீஷ் நம்ம கத்துக்கலாம்? 7 மணிக்கு காலையில நம்மளோட ரேடியோ இருக்கு, ரைட்டா? 7 o'clock காலையில நம்ம ரேடியோ இருக்கு. அது இல்லாம 7 மணிலேருந்து டே பூரா நம்மளோட லேம்ப் லைட்டர்ஸ் அகாடமி சேனல் இருக்கு, எல்லாமே இதுல இருக்கு அகாடமி சேனல்ல. அது இல்லாம நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. கேஸ் ஸ்டடிஸ் கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கும், அதுல இருக்க ஸ்டோரிஸை மட்டும் நீங்க கத்துக்கலாம். மெக்கானிக்ஸ் நீங்க லேம்ப் லைட்டர்ஸ் அகாடமில கத்துக்கலாம். மெக்கானிக்ஸ்னா அந்த டெக்னிக்ஸ் இதுல கத்துக்கலாம். இங்க வந்து இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் இதெல்லாம் கேஸ் ஸ்டடிஸ்ல கத்துக்கலாம், ரைட்டா? அது இல்லாம நிறைய புக் இருக்கு. டெய்லி ஒரு 10 பேஜ் புக்கு படிக்கிறது மூலியமா, ஒரு 10 பேஜ் புக்கு. எனக்கு நான் புக்கு படிக்கிற ஆள்லாம் கிடையாது. எனக்கு வந்து நான் ஒரு மீட்டிங் போனேன். அந்த மீட்டிங்ல சொன்னாங்க 10 நிமிஷம் புத்தகத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சிங்கன்னா லைஃப்ல யாரோடையும் கை கட்ட வேணாம்னு சொன்னாங்க. எனக்கு அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 10 நிமிஷம் படிச்சீங்கன்னா 10 பேஜுக்கு மேல படிச்சிடலாம். டெய்லி 10 பேஜ் படிச்சீங்கன்னா ஒரு மாசத்துல 300 பேஜ் படிக்கலாம். ஒரு வருஷத்துல 3650 பேஜ் படிச்சிருவீங்க. மினிமம் நீங்க 10ல இருந்து 15 புத்தகத்தை ஒரு வருஷத்துல படிச்சிருவீங்க. நீங்க ஒரு PhD பண்றதுக்கு சமம். டெய்லி 10 நிமிஷம் தலை குனிஞ்சிங்கன்னா லைஃப்ல யாருக்கிட்டையும் கை கட்ட வேணாம், ரைட்டா? ஸோ வந்து ரேடியோவில் கற்றுக்கலாம், அகாடமியில் கற்றுக்கலாம், புக்கில் கற்றுக்கலாம்,
அதெல்லாம் தாண்டி நம்மளோட SMW சண்டே, மண்டே, வெனஸ்டே நைட்டு 8:30லேருந்து 9:30 வரைக்கும் லைவ்ல கத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் கத்துக்கலாம். இது இல்லாமல் ஸ்பெஷல் கால் இருக்கு. உங்களுக்கு வந்து குரூப்ஸ் இருக்கு. குரூப்ஸ்ல கான்வர்சேஷனை போடுவோம், ட்ரைனிங் போடுவோம், மோட்டிவேஷன் போடுவோம், எல்லாம் போட்டுட்டே இருப்போம். நீங்க கத்துக்கிறதுனா 24/7 பஞ்சம் இல்லாமல் கத்துக்கலாம். ஃப்ரீ ட்ரைனிங். ஸோ இந்த லேர்னிங் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் சதீஷ் அப்படின்னா, வேலையில இறங்கணும், ஒர்க் பண்ணணும். என்ன ஒர்க் சதீஷ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிங்க. யோசிக்காம ஸ்டேட்டஸ் போடுங்க. யோசிக்காம பயப்படாம, இவன் என்ன நினைச்சுப்பான், அவன் என்ன நினைச்சுப்பான், இவன் நம்மளை கலாய்ச்சிருவானா, அவன் நம்ம கலாய்ச்சி ஏவானோ நம்மளை கலாய்க்க மாட்டான். நீங்க ஸ்டேட்டஸை போடுங்க. அந்த ஸ்டேட்டஸ் ஆர்டரா மாறுறப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓ நம்ம கலாய்க்கணும்னு நம்மளை இவன் கலாய்ச்சிருவான்னு நம்ம நினைச்சவங்க கூட நம்மள்ட்ட ப்ராடக்ட் வாங்குறான்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்தது டூ லாட் ஆஃப் ஜென்ரல் கான்வர்சேஷன். ஜென்ரல் கான்வர்சேஷன் அது என்ன சதீஷ்? ஜென்ரல் கான்வர்சேஷன்னா உங்களோட A சர்க்கிள், B சர்க்கிள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஓகேவான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இவங்கள்ட்ட ஜென்ரலா பிசினஸ்லாம் பேசாதீங்க. ஜென்ரலா போன் வச்சு எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், எப்படி போகுது, ஒர்க் எப்படி போகுது, லைஃப் எப்படி இருக்கு, நீ IPL எந்த டீமு, உன்னோட ஃபேவரட் டீமு, என்ன படம் பார்த்த, பேரண்ட்ஸ் நல்லா இருக்காங்களா, எந்த ஊர்ல இருக்காங்க, உங்க ஆபீஸ்ல AI பத்தி என்ன சொல்றாங்க. ஒரு 3 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். டெய்லி 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 இந்த ஜென்ரல் கான்வர்சேஷன் அட்லீஸ்ட் ஒரு 3, 4, 5 கான்வர்சேஷனாவது டெய்லி பண்ண ஆரம்பிங்க. ரைட்டா? இந்த ஜென்ரல் கான்வர்சேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிசினஸ் கான்வர்சேஷன். அது பிசினஸ் கான்வர்சேஷன். பிசினஸ் வேணுமான்னு கேட்டா டீம் பில்டிங், ப்ராடக்ட் வேணுமான்னு கேட்டா வால்யூம் பில்டிங். அவ்வளவுதான். பிசினஸ் இது மாதிரி நம்மள்ட்ட ஒரு பிசினஸ் இருக்கு, பார்ட் டைம்ல வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அது வந்து டீம் பில்டிங் கான்வர்சேஷன். நீங்க வந்து என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இந்த உனக்கு ஹேர் ஃபால் இருக்கா, உனக்கு இந்த ப்ராடக்ட் நான் கொடு, அம்மாவுக்கு இது கொடு, உன் ஒய்ஃப்க்கு இது தேவை, உன் கிட்ஸுக்கு இது தேவை அப்படி சொன்னீங்கன்னா அது ப்ராடக்ட் கான்வர்சேஷன். இது எப்படி பண்றது அப்படின்றது we will train you. ஆனா நம்ம என்ன பண்றோம், we want to do things after we get the power. ஆக்சுவலா நம்ம பவர் வந்த பிறகு இதை பண்ண ட்ரை பண்றோம், மோட்டிவேஷன் வந்த பிறகு இதை பண்ண ட்ரை பண்றோம், மூடு வந்த பிறகு இதை பண்ண ட்ரை பண்ணோம். அப்படி நடக்காது. இதை செஞ்சாதான் உங்களுக்கு பவரே வரும். திரும்ப சொல்றேன், நிறைய பேர் இந்த டாப் 5% மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது செய்யறது மூலியமா they get the power. பாட்டம் 95% என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா, let me get the power, let me get the clarity. நான் ஃபுல்லா அந்த கத்துக்கிட்டு லேர்னிங் சொன்னீங்களா சதீஷ், லேர்னிங் ஃபுல்லா கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வேலை பார்க்கறேன். நடக்காது. இந்த லேர்னிங் அண்ட் ஒர்க்கிங் இது ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட் நடக்கணும். ஒர்க்கும் நடக்கணும், வேலையும் நடக்கணும். திருப்பி வேலை பார்த்தா தான் கொஞ்சம் விஷயம் புரியும். அப்ப திருப்பி கத்துக்கணும், திருப்பி கன்ஃபியூஷன் வரும், திருப்பி கத்துக்கணும், அப்ளைன்ட்ட ஃபோன் பண்ணி பேசணும், இந்த மாதிரி எனக்கு டவுட் வருதுன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் த இமோஷன். யூ there is something on motionனா when you act you get the emotion. So do the இன்னைக்கு நான் 10 கான்வர்சேஷன் முடிக்க போறேன், முடிங்க. இந்த 10 கான்வர்சேஷன் நீங்க செய்ய, when you do that conversation you will learn lot of things. அப்புறம் திருப்பி நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் விஷயம் கத்துப்பீங்க, நாளைக்கு நைட், நாளைக்கு அசெம்பிளில கத்துப்பீங்க, நாளைக்கு குரூப்ஸ்ல கொஞ்சம் கத்துப்பீங்க. திருப்பி அந்த கத்துக்கிட்ட விஷயத்த கொண்டு போங்க. திருப்பி do learn இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ரைட்டா? ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் இந்த காலில் இருக்க எல்லாரும் 1000 சம்பாதிக்கணும், 10,000 சம்பாதிக்கணும், 1 லட்சம் சம்பாதிக்கணும், இல்லை 1 கோடி 10 லட்சம் சம்பாதிக்கணும், இல்லை 1 கோடி சம்பாதிக்கணும், எதுவாக இருந்தாலும் கெட் இன் டு இன்னர் சர்க்கிள். அது என்ன சதீஷ் இன்னர் சர்க்கிள்? ஒரு நாளைக்கு 10 கான்வர்சேஷன், ஒரு மாசத்துல 300 கான்வர்சேஷன், 300 கான்வர்சேஷன் பர் மந்த். இதுதான் இந்த ரியல் ஒர்க். இந்த ஒர்க்கை பார்த்துட்டீங்கன்னா 10,000, 10,000, 1 லட்சம், 1 கோடி இதெல்லாம் உங்களை துரத்திட்டு வரும். இந்த வேலை, இந்த கான்வர்சேஷன் பண்ண என்ன ஆகும்னா, SMWல உங்களுக்கு 3 டீம் வருவாங்க. 1 டீம், 2 டீம், 3 டீம், அப்புறம் 6 டீம் வருவாங்க. ரைட்டா? இன்ஃபேக்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் மணிகண்டன். லாஸ்ட் சண்டே டீம் மீட்ல he had 6 teams. He had 6 teams in Sunday team. ரைட்டா? ஸோ வந்து பிசிக்கல் மீட்ல 6 டீம்.
6 டீம் உங்களுக்கு ரெகுலரா எல்லா மீட்டிங்ஸும் 6 டீம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யூ ஆர் கால் ஈகிள். ஈகிள் யூ ஆர் கால் ஈகிள். ஸோ நம்ம டெய்லி பண்ற கான்வர்சேஷன் எதை நோக்கி போக போகுது? டீம் பில்டிங்ல ஈகிளை நோக்கி போக போகுது. வால்யூம் பில்டிங்ல யூ வில் கெட் இன் டு தட் 100 பாயிண்ட் டர்ன் ஓவருக்குள்ள வருவீங்க. அதுல இருந்து யூ வில் எலிவேட் யுவர் செல்ஃப் டு 200 300 பாயிண்ட் அண்ட் பியாண்ட். ஸோ அந்த கான்வர்சேஷன் ஒரு சைடு டீம் பில்டிங்கும் கொடுக்கும், ஒரு சைடு கிளைண்ட் பில்டிங்கும் கொடுக்கும், வால்யூம் பில்டிங்கும் கொடுக்கும். சரியா? ஸோ வித் தட் ஐம் டன். ஸோ வந்து நீங்க பார்த்துட்டீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆளுங்களை பார்த்துட்டீங்க, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆளுங்களை பார்த்துட்டீங்க, 1 லட்சம் சம்பாதிக்க பார்த்துட்டீங்க. பட் இதுக்கெல்லாம் வேலை என்ன சதீஷ்? நிறைய கத்துக்கணும். எவ்ரி சிங்கிள் டே நிறைய கத்துக்கணும். அண்ட் எவ்ரி சிங்கிள் டே சாலிடா 10 கான்வர்சேஷன் பண்ணணும். நீங்க வந்து நேத்து கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமிச்சேன். புல்லு வளர்றத பார்க்க முடியுமா உங்களால? புல்லு வளர்றத நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து முறைச்சு புல்ல பார்த்தாலும் புல்லு வளர்றது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா புல்லு வளருதா வளரலையா? வளருது. அது மாதிரிதான் டெய்லி 10 கான்வர்சேஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க இந்த பிசினஸ்ல கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அண்ட் லெட் மீ டெல் யூ சம்திங். டோட்டல் வேர்ல்டு வந்து 2 விஷயத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு வந்து சப்ளிமெண்டரி இன்கம், இன்னொன்னு ஹெல்த் சப்ளிமெண்ட். ஹெல்த்தை தேடிட்டு இருக்கிறாங்க. உலகமே வந்து நல்ல ஹெல்த்தை தேடிட்டு இருக்கிறாங்க. உலகமே ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. நம்ம அஸ் அன் ஆண்டர்பிரனர் ப்ராடக்ட் கொடுத்து ஹெல்த்தும் கொடுக்குறோம், பிசினஸ் கொடுத்து சப்ளிமெண்டரி இன்கமும் கொடுக்குறோம். சப்ளிமெண்டரி இன்கமும் கொடுக்குறோம், சப்ளிமெண்ட்டும் கொடுக்குறோம். காசு சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம், உடம்ப பார்த்துக்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ வி சால்வ் ப்ராப்ளம் இன் த மார்க்கெட் பிளேஸ். நம்ம உலகத்தோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறோம். 10 பேருக்கு தீர்வு கொடுத்தீங்கன்னா உங்க இன்கம் 1000 ரூபாய் டச் பண்ணிடும். 100 பேருக்கு தீர்வு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க இன்கம் 1 லட்ச ரூபாய் டச் பண்ணிடும். யூ ஜஸ்ட் நீட் டு சால்வ் ப்ராப்ளம். அவ்வளவுதான். நீங்க பண்ற ஒவ்வொரு கான்வர்சேஷனும் நீங்க உங்க மைண்ட்ல என்ன போகணும்? ஐ எம் சால்விங் ப்ராப்ளம் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு உள்ள போகணும். as simple as that. ரைட்டா? விதரன் சார், ஓவர் டு யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சதீஷ். என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். ஓகே. ஹாய் ஆல், குட் ஈவினிங். சச் அ ஃபேண்டாஸ்டிக் டாபிக்ல, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இந்த பிஸ்னஸ்ல வந்து காசு யாரால எவ்வளோ பண்ண முடியும், வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இது வந்து ஒரு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து சதீஷ் டாக்கிங் அபவுட் ஜிம்ன்றதுனால நான் யூஸ்வலாக இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லுவேன். இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன், ஐ எம் நியூன்னு வச்சுக்கோமே. நான் ஜிம்முக்கு போன உடனே அங்கே பார்த்தா வெயிட்ஸ் இல்லையா, 2 kg மேபி 1 kg வந்து இருக்குன்னு வச்சுக்கோமே. அங்கேருந்து இருக்கும் 10 20 30 அப்படியே 1 to 2.5 5 10 இதெல்லாம் இருக்கும். இப்போ புதுசாக யாரோ ஒருத்தர் வராங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க இந்த வெயிட் நான் தூக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆன்சர் என்ன? ஜிம் மாஸ்டர் என்ன சொல்லுவார்? தூக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கே தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஏன்? இன்னைக்கு மேபி 1 kg அவங்களால தூக்க முடியும். இட் வில் டேக் டைம் ஃபார் தெம். என்ன பண்ணணும்? தே ஹேவ் டு கீப் ஆன் பில்டிங் தேர் மசில்ஸ். அந்த இந்த யாரெல்லாம் ஜிம்முக்கு வராங்களோ அவங்க எல்லாரும் எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, they would all started with 1 kg or less than that. ஆனா அதுல யாரு கன்சிஸ்டன்டா இருக்கான், அவங்க என்ன பண்ணலாம்? they can go 20 30 50 kg கூட தூக்கலாம். இப்ப நான் இந்த ஜிம்முக்கு போகும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராபபிலி 2.5 kg. இன்னைக்கு ஐ ஹவ் கிராஜுவேட்டட் 12.5 kg. இப்போ நம்ம சரவணன், கார்த்திக் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து 20 kg 15 kg அப்படி வந்து கம்ஃபர்டபுள் தூக்கம். பிகாஸ் தே பின் ப்ராக்டிசிங் ஃபார் அ மோர் டைம். ஓகே, ஸோ ப்ராக்டிசிங் என்ன? கன்சிஸ்டண்டா வந்து பண்ண 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 என்ன நடக்குது அப்படின்னா மசில் பில்ட் ஆகும். அப்போ ஒரு ஆண்டர்பிரினர் சக்ஸஸ் பண்ணணும். ஒரு ஆண்டர்பிரினர்ல நம்ம எடுக்கிற ஒரு ஜேர்னில வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெவலப் பண்ண வேண்டிய குவாலிட்டி என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான். இப்போ டெல்லிங் அட் ஹோம் என்னோட சூப்பர் ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டேன். நம்ம வந்து யாரெல்லாம் வந்து கன்சிஸ்டன்ட், நான் வந்து எதனா ஒரு வேலை எடுத்தேன்னா அதில் கன்சிஸ்டண்டாக இருப்பேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தட் ஒன் திங் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ் டு சக்சீட் இன் த பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் நாங்கள் எல்லாம் அப்போ நீங்களும் வந்து இதே அமௌண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? 100 rupees தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? எஸ். நீங்கள் ஏன்னா உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸாக இருந்துச்சா அப்படின்னா எங்களுக்கு சில குவாலிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம்.
நாங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லா லீடர்ஸ்க்கும் அந்த குவாலிட்டி இருந்துச்சு. நாட் ஒன்லி ஒன் ஆஃப் அஸ் ஆர் டூ ஆஃப் அஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த லீடர்ஸ் வி ஹேவ் திஸ் குவாலிட்டி. வி ஆர் நாட் அஃப்ரேட் ஆஃப் கிரிட்டிசிசம். நம்ம ஒரு விஷயம் பண்றோம், நம்மள ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இதை விட்டுறணும் அப்படின்னே தோணலை. நாங்கள் நீ என்ன வேணா சொல்லிக்கோ, வி ஹவ் டிசைடட் டு வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஈவன் பிஃபோர் மேக்கிங் மணி வி நோ வி ஆர் ஆன் த ரைட் ட்ராக். இந்த பிஸ்னஸ் என்ன, ஒரு காமன் சென்ஸ் பிஸ்னஸ். என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், அந்த ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணும், இதே விஷயத்த எது பிடிச்சதோ அதை விஷயத்த மட்டும் மக்கள்கிட்ட சொல்லணும், அவ்வளோதான். உண்மையாக இருக்கணும், உண்மைதான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஓ இவ்வளோதானா, இதை பண்ணலாமே. ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சாதாரணமாக யாருன்னா வந்து இந்த ஹோட்டல் நல்லா இருக்குமான்னு கேட்டால் அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போய் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்மளும் கூட சேர்ந்து சாப்பிட்டு வரோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் எடுக்கிறோம். ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அந்த படம் எப்படி இருக்குன்னு கூட தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டு போய் 3:30 மணிக்கு பாலாபிஷேகத்தை பார்க்குறோம். எவ்வளோ பண்ணுறோம் நம்ம. இந்த பிஸ்னஸ் அதே தான் பண்ணணுமா? சேம் திங் வி ஹேவ் டு டூ. இது மட்டும் ஒரு 2 years பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானே. அண்ட் நோட்டில் வந்து நல்லா அப்படி சூப்பராக ட்ரெஸ் பண்ணோம், போனோம், மக்களை மீட் பண்ணோம், பேசணும், என்கரேஜ் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் வந்து பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் போதுமா, இருந்தால் காசு வருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின். அண்ட் வி லவ்ட் இட். இந்த என்டையர் பிஸ்னஸில் எல்லாமே வந்து ஏன்னா ஒரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, சூப்பர். இப்போ வந்து கன்சிஸ்டன்சி, எஃபர்ட்டு, சதீஷ் வாஸ் டாக்கிங் இல்லையா, ஹெல்த் பிஸ்னஸ் வந்து ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ரொம்ப உண்மை. இப்போ நீங்கள் இருக்கிற லொக்காலிட்டி, நீங்கள் எங்கே ஒன்றா இருங்க, ஒரு வில்லேஜாக இருக்கலாம், ஸ்மால் டவுனாக இருக்கலாம், Tier 2 சிட்டியாக இருக்கலாம், இல்லை Tier 1 சிட்டியாக இருக்கலாம், எங்கே வேணா இருங்க. உங்கள் ஏரியாவில் லாஸ்ட் 1 yearல மினிமம் ஒரு ஜிம்மாவது வந்திருக்கான்னு பாருங்க. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஏற்கனவே ஒரு ஜிம் இருந்தால் கூட இன்னொரு ஜிம் வந்திருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் ஹெல்த். அப்போ என்னால் ஜிம் வைக்க முடியுமா? தெரியாது. ஆனால் அந்த ஜிம்மில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா? ஜாயின் பண்ண முடியும். அந்த ஜிம்மில் ஜாயின் பண்ணி அங்கே வரவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியுமா, பிஸ்னஸ் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜிம்மில் அந்த ஜிம் ஓனர் வந்து ப்ரோட்டீன் பவுடர் விற்கிறது இல்லை, நாங்கள் விற்கிறோம், நம்ம டீம் விற்கிறாங்க, நம்ம மக்களை ஸ்பான்சர் பண்ணுறோம். ஸோ ஸ்லாம் ஃபிட்னஸ் எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறானோ அங்கெல்லாம் ஒரு டவுன்லைன் இருக்கணும்னு இருந்தால் போதும். ஸ்லாம் லைட்டஸ் பிஸ்னஸ் வில் க்ரோ. ஃபர்ஸ்டெல்லாம் நான் யோசிப்பேன், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கலாம், இந்த மாதிரி எத்தனை அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குறது, அது கஷ்டம். ஆனால் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லையும் என்னால் ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ண முடியும். நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், அந்த ஸ்கூல் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஸ்கூலில் போய் நம்ம பசங்க எத்தனை இருக்கிற ஒரு குழந்தை எத்தனை ஸ்கூலில் போடுறது, ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு பேரண்ட்டை நம்மளால ஸ்பான்சர் பண்ண முடியும். தட் இஸ் ஹவ் லீடர்ஸ் திங்க், தட் இஸ் ஹவ் லீடர்ஸ் ஆப்ரேட். யூனோ அப்போ நீங்கள் பாருங்க, உங்களை சுற்றி எவ்வளோ யூனோ ஜிம்ஸ் வருது, ஜிம் ஸ்பா வருது. அப்போ இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி. வேற எதனா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? சரிங்க, ஆமாங்க, ஹெல்த் பிசினஸ். நான் வேற என்ன பண்றேன்னா இந்த மாதிரி பண்ண முடியுமான வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு ஸ்டாக்கிங் ஒரு பர்சன் சார், எனக்கு வந்து உங்களை மாதிரி பேசலாம் முடியாது. நான் சொன்னேன், அதெல்லாம் பேசாதீங்க. நம்மகிட்ட இருக்கிற ப்ரோட்டீன் பவுடர் வந்து வீகன் ப்ரோட்டீன் பவுடர். மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரோட்டீன் பவுடர் நான் வெஜிடேரியன். நம்மளது வந்து வீகன் இல்லை, நம்மளது வந்து வெஜிடேரியன் ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்னு சொன்னால் அது எக்ஸைட் ஆகும். இந்த ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் கொடுக்கலாம். பக்கத்து ஜிம்மில் இருக்கிற ஒரு ட்ரெயினரை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரெயினருக்கு வேற யாருன்னா ஒரு ஜிம் ட்ரெயினருக்கு தெரியும், அந்த ட்ரெயினரை ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ரெயினர் அந்த ஜிம்முக்கு மட்டும் இல்லாமல் ஒரு 10, 15, 20 நோ லிமிட் எத்தனை ஜிம்மில் இருக்கிற ட்ரெயினர் வேணா ஸ்பான்சர் பண்ணி ப்ரோட்டீன் மூவ் பண்ணலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு ப்ரோட்டீன் மூவ் ஆச்சுன்னா அவர் டீம்ல 20 பேர் இருந்தாங்கன்னா 20 ப்ரோட்டீன் டப்பா மூவ் பண்ண மாதிரி அப்படின்னு சொன்னா இதை பண்ணலாங்க, ஐ கேன் டூ திஸ் அப்படின்றாரு. இப்படி வந்து நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேற எதனா ஒரு பிசினஸ்ல இருக்கா? இது வந்து எஸ்ஐட்டுக்கு பேசலாம், டிஸ்ட்ராப்ஸ்க்கு பேசலாம், யூனோ எனி ப்ராடக்ட் வி கேன் டாக், யூனோ நியூட்ரலைட்டுக்கு பேசலாம். நம்மளது எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு ப்ராடக்ட் லைனுமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, பிரிங் த கன்சிஸ்டன்சி. ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்கோ, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், எதில் வேணால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டெவலப் பண்ண வேண்டிய ஒரே குவாலிட்டி என்னன்னா கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சினா என்னங்க? கன்சிஸ்டன்சினா என்ன? நான் எதில் எஃபர்ட் போடணும் அப்படின்னா 2 விஷயத்துல எஃபர்ட் போடணும்.
ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இந்த அசோசியேஷன்ல எஃபர்ட் பண்ணணும். இந்த அசோசியேஷன் வந்து 3 விஷயம் அசோசியேஷன்ல. ஒன்று வந்து எஸ்எம்டபிள்யூ மீட்டிங், செகண்ட் வந்து ஆடியோ, ரேடியோ இருந்து, மூணாவது வந்து புக். இந்த 3 வந்து ரொம்ப ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல இருந்து நம்ம ஒரு விஷயம் செய்ய முடியாது. நம்மளுடைய மைண்டு, ஹார்ட்டு, டிஎன்ஏ, நம்மளோட ஒரு செல்லை எடுத்து அந்த செல்லை உரிச்சு பார்த்தா அங்க கூட என்ன இருக்கும் அப்படின்னா உன்னால முடியாது அப்படின்னு தான் ஒரு வார்த்தை இருக்கும். இதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னா இந்த 3 விஷயமா ஆடியோ, புக்கு, மீட்டிங்ஸ். இதை கேட்க 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 என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் பாசிட்டிவ் திங்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும், பாசிட்டிவ் திங்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சில பேர் கேட்பாங்க, அது எப்படிங்க சதீஷ் வந்து கால் பண்ணி பேசினா அவர் வந்து ஓகேன்னு சொல்றாரு, அந்த வீடியோ பார்த்துட்டு எஸ்ன்னு சொல்றாரு, எங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? சதீஷ் underwent this process. சதீஷ் சொல்றேன், இட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி லீடர், பட் சதீஷ் went through the process. நடக்கும் போதோ நிற்கும் போதோ அப்பெல்லாம் வாட் வாஸ் யூ டூயிங்? யூ வாஸ் லிசனிங் டு தி ஆடியோ ட்ரைனிங் செஷன், யூ வாஸ் ரீடிங் புக். பத்தி கேவ் a beautiful example here. This is what important thing. ஸோ அதை நீங்க பண்ண பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா will change. சார் உங்க வாய்ஸ் லைட்டா பிரேக், உங்க வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆயிடுச்சு சார். இப்ப ஓகேனா இங்க நிக்கிறேன். இல்ல சார், லைட்டா பிரேக் ஆகுது. இங்க ஓகேவா? இப்ப நான் ஓகேவான்னு கேட்டது ஓகே. இப்ப பேசுங்க சார். ஹலோ 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 சார் மியூட் ஆயிட்டீங்க. இப்ப கேக்குதா சதீஷ்? கேக்குது சார். யா ரைட். அப்ப நான் வந்து கன்சிஸ்டண்டா ஓகேங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டேன், எனக்குள்ள ஒரு சேஞ்ச் தெரியும். என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன். இதை வந்து அடிக்கடி சொல்லலாம், சொல்லி சொல்லி வந்து இப்ப இது சொல்லாம இந்த எக்ஸாம்பிள் தவிர வர எந்த எக்ஸாம்பிள் சொல்றதுன்னு தெரியல. நீ என்பது சொல்லா, செயலனா நீ என்பது செயல். யுவர் ஐடென்டிட்டி இஸ் யுவர் ஆக்ஷன் வச்சுங்க. யுவர் ஐடென்டிட்டி இஸ் நாட் யுவர் தாட். நான் என்ன நினைக்கிறேன்றது என்னோட ஐடென்டிட்டி இல்ல, நான் என்ன செய்யறேனோ அதுதான் ஐடென்டிட்டி. ராஜராஜ சோழன் அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சாருன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் கட்டின கோவில், அவர் கட்டின பேலஸ், அவர் கட்டின ப்ராபுலி ரோடு, அணை, அது எல்லாமே நமக்கு தெரியுது. ஆக்ஷன். நம்ம இன்னைக்கு வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்துச்சு நம்ம பேசுற எதுவுமே யாரோடைய சிந்தனையை பத்தி நம்ம பேசல, அவங்களோட செயலை தான் பேசுறோம். யூ ஆர் டிஃபைன்டு பை யுவர் ஆக்ஷன் பீரியட். நீங்க செய்யற ஆக்ஷன் தான் ரிசல்ட். நாங்க எவ்வளவு இந்த புக்கெல்லாம் படிச்சுன்னா வந்து பயங்கர பாசிட்டிவ், யாருன்னா பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எதுவுமே குட்டு தான், ஆனா அது வந்து யூஸ் கிடையாது. யுவர் ஐடென்டிட்டி இஸ் யுவர் ஆக்ஷன். நீங்க என்ன ஆக்ஷன் பண்ண போறீங்க? நீ என்பது செயல். அப்ப நான் இப்போ உங்க பேர் என்னவோ ஸ்பான்சர் நீங்க சொல்லுங்க. டான்ஸ்னா அப்படின்னா வாட் ஐ ஹாவ் ஐ டன், நாட் வாட் ஐ தாட். நான் என்ன நினைச்சேன், நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பண்ணலான் இருக்கேன், இது எல்லாமே ஓகே தான். ஆனா இதெல்லாம் எங்க லீட் பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷனுக்கு லீட் பண்ணணும். நீ என்பது செயல். யூ ஆர் யுவர் ஐடென்டிட்டி இஸ் யுவர் ஆக்ஷன். நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி. என்ன பண்ண போறீங்க, இந்த பிசினஸ் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டூ யுவர் டிடிஎம். டெய்லி இந்த பிசினஸை பேச 5 பேர் பேச போறீங்களா, 10 பேரை பேச போறீங்களா? உங்களுக்குள்ள எவ்வளவு வெறி இருக்கு? உங்க பேரண்ட்ஸை வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப மோசமா நடத்துனாங்களா? உங்க பேரண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா? உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா? உங்களோட ரிலேட்டிவ்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, உங்களோட கலீக்ஸோ உங்களை தவிர வேற யாராவது கொடுத்தாங்களா? உங்களுக்கு முதல் பத்திரிகை வைக்கிறது போல கடைசி பத்திரிகை வச்சாங்களா? இந்த வெறியில என்ன பண்ண போறீங்க? அவன் பாவம் தப்பா பண்ண நினைச்சு விட்ற போறீங்களா? இல்ல இந்த வெறியை, இந்த ரிவெஞ்ச ஆக்ஷன்ல போட்டு மாத்த போறீங்களா?
அடுத்தவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆர் யூ கோயிங் டு ஃபைட் வித் யுவர் செல்ஃப்? உங்க லேசினஸோட ஃபைட் பண்ண போறீங்க. யூ யுவர் ஐடென்டிட்டி இஸ் தி ஆக்ஷன் யூ புட். என்ன ஆக்ஷன் போட போறீங்க? அந்த ஆக்ஷனை உங்களால இந்த பிசினஸ்ல போட முடிஞ்சதுன்னா, அந்த வெறிய உங்களால ஒரு எனர்ஜியா பவரா கன்சிடர் பண்ண முடிஞ்சதுன்னா, you can be a great grand success in this business. அப்போ உங்களோட அப்ளைன்ஸ்லாம் யார் அப்படின்னா, இந்த மாதிரி பயங்கரமா அடிபட்டு நொந்து நூலாகி நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன்டான்னு முடிவெடுத்து சக்சஸ் பண்ணவங்க தான் உங்க அப்ளைன்ஸ் எல்லாம். சிஃபியில டைட்டில் நடந்து போகும்போது கார்லாம் பார்ப்பேன். ஒவ்வொரு காரும் ஒரு சைஸ்ல இருக்கும். ஐ ஆல்சோ ஹேட் a car, சாண்ட்ரோ கார் வந்துச்சு. பட் ஐ யூஸ் திங்க், நீ காரை மாத்து, நான் என் பின்ன மாத்துறேன். பீப்புள் கமெண்ட் ஆச்சு, நீ காரை மாத்தலையா? நான் மனசுல நினைச்சுக்கோங்க, நீங்களாம் காரை மாத்துங்க, நான் என் பின்ன மாத்துறேன். ஏன்னா தேல் கமெண்ட் டாக், நாங்கள் ஷேர்ஸ் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், நாங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம். நான் யோசிப்பேன், நான் இன்னைக்கு வந்து அஞ்சு பேருக்கு பிளான் கட்ட போறேன், இந்த வீக்கெண்டு 10 பேருக்கு பிளான் கட்ட போறேன், நான் ஒரு 4 பேரை ஹேண்ட் பண்ண போறேன். அப்படி எங்களோட தாட் ப்ராசஸ். வாட் எவர் தே செட், வி ஆல்வேஸ் கன்வெர்டட் டு அவர் பிஸ்னஸ். நான் வெக்கேஷன் போறேன், ஊட்டிக்கு போறேன், கொடைக்கானல் போறேன், நாங்கள் வந்து இந்த வருஷம் வெக்கேஷன் நாங்கள் ஏலஸ் போறோம்டா, வி ஆர் ஃபோக்கஸிங். இந்த வருஷம் இல்லை, புதுசா அடுத்த ஏலஸ்க்கு நான் போறேன்டா, வில் கோ ஆன் அ குளோபல் டூர். யூனோ, நாங்கள் வந்து அந்த வெறியை ஏற்றிட்டே இருந்தோம். வி கெப்ட் ஆன் ஃபயரிங் அவர் செல்ஸ். ஃபர்ஸ்ட் சூட்டு பிளேசர் போடும்போது இப்படி நாட் ஹேவ் அ கார். ஏன்னா பைக்ல வந்து கோட்டு போட்டு போக முடியாது இல்லையா, அதனால கோட்டை சுத்தி பாக்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போவோம். ஆனா அப்போ ஒரு மணி இந்த கோட்டு போடும்போது என்ன தெரியுமா தாட் ப்ராசஸ்? நான் கார்ல இருந்து கோட்ல இறங்குறேன், கார்ல இருந்து கோட்ல இறங்குறேன் அப்படின்னு ஒரு வெறி. நாங்க முதல்ல சுவிட்சர்லாந்து போகும்போது, நானும் சதீஷ்லாம் போகும்போது எங்களை வந்து ஏர்போர்ட்ல அந்த போர்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏர்போர்ட்ல உங்க பேரை வச்சு போர்டு வைக்கிறது, எங்க பேர்ல இண்டிவிஜுவலா வைக்கல, ஆனா நம்ம டீமுக்காக ஆம்பே இந்தியா வெல்கம் எல்லாம் போட்டு, சவுத் அப்படிலாம் போட்டுலாம் வெல்கம் பண்றதுக்கு போர்டு வச்சிருந்தாங்க. அந்த போர்டு வச்சிருந்து யார் தெரியுமா? அந்த போர்டு வச்சிருந்து வந்து பிரிட்டன்ல இருந்து வந்த, இங்கிலாந்துல இருந்து வந்த ஒரு அந்த கோச் அட்வைஸ், அந்த கோச்சோட அசிஸ்டன்ட், அந்த பஸ் உள்ள இருக்கிற அசிஸ்டன்ட். யாருக்கு எத்தனை பேருக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு? 200 வருஷம் ஆண்ட நீங்க எங்களை இன்வைட் பண்ணதுக்கு போர்டு போடுறீங்கல்ல, திஸ் ஒன்லி பாசிபிள் த்ரூ ஆம்பே. மற்றவங்களால பண்ண முடியலாம், ஆனா என்னால ஆம்பே மூலமா தான் பண்ணணும். ஸோ இந்த ஒவ்வொரு முறையும் அந்த ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போதுல நாங்கள் அப்படியே அந்த வெறியை வந்து மேல 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 அந்த வெறியை ஏற்றிட்டே இருந்தோம். திஸ் கெப்ட் அஸ் கோயிங், திஸ் கெப்ட் அஸ் ஃபோக்கஸ்ட், திஸ் கெப்ட் அஸ் புட்டிங் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன். இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் லீடர்ஸ், நீங்க எல்லாம் லீடர்ஸ், உங்க நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீ என்பது செயல்னா என்ன செயல் நீங்க போடுறீங்க? Your identity is the action that you put. What action you are putting? What action you want to put? என்ன ஆக்ஷன் போட போறீங்க? உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து வேப்படைய போறாங்களா, இல்லை உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து சே இவெல்லாம் ஒரு ஆளை அவன் சொல்லிட்டே இருப்பான், செஞ்சுட்டே இருப்பான்னு சொல்ல போறாங்க? When are you going to change this identity of yourself as an individual? இன்னைக்கா அடுத்த ஜென்மமா? If you think that the change is happening now, today நினைச்சீங்கன்னா, you're in the right place. It was nice talking to all of you. God bless you. சார் கேக்குதா? சார் கேம் கேக்குதா? கேக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சான்றே இல்லை, இந்த இன்னையோட டயலாக் மைண்ட்ல ஏறின டயலாக், மைண்ட்ல எல்லாரும் மறக்க முடியாத ஒரு பஞ்ச் டயலாக் என்னன்னா, ராஜராஜ சோழன் என்ன நினைச்சாருன்றது முக்கியம் இல்லை, அவர் என்ன செஞ்சாருன்றதுதான் முக்கியம். ஸோ நம்மளும் வந்து லைஃப்ல வந்து என்ன நினைக்கிறோன்றது ஓகே, பட் அதை வச்சு அந்த என்ன நினைச்சிருமோ அதை வச்சு என்ன செய்யறோம், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்? பட் நம்ம பிசினஸ்ல வந்து என்ன நினைக்கிறது, எப்படி பாசிட்டிவா நினைக்கிறது, நெகட்டிவா நினைக்கிறதுல இருந்து எப்படி வெளியில வர்றது, அது எல்லாமும் யூ லேர்ன். அண்ட் சேம் டைம் இதுல என்ன ஆக்ஷன் போடுறது, என்ன செயல் போடுறது, எப்படி இந்த டீம் பில்ட் பண்றது, எப்படி கிளைண்ட் பேஸ் பில்ட் பண்றது. இந்த ஏஐன்னு உலகமே பேசிட்டு இருக்காங்கல்ல, ஏஐ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் யாரு ஒருத்தவங்க இந்த ஏஐ இண்டஸ்ட்ரி ஏஐக்கு நடுவுல சர்வே ஆவா அப்படின்னா, ஆன்லைன்ல கஸ்டமர்ஸ்க்கு நீங்க கஸ்டமரை ஹேண்டில் பண்றீங்கன்னா, கஸ்டமருக்கு தீர்வு கொடுக்குறீங்கன்னா, ஆன்லைன்ல
உங்களால ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாதுன்றாங்க. புரியுதா? ஸோ எக்ஸாக்டா நம்ம அங்கதான் இருக்கோம். வி கிவ் சொல்யூஷன்ஸ் டு பீப்புள் ஆன்லைன்ல. ரைட்டா? ஸோ வந்து டைம் ஆயிடுச்சு. வெனஸ்டே நைட் 8:30 வில் கேட்ச் அப் ஃபார் ப்ராடக்ட் ட்ரைனிங். பட் இப்போலேருந்து 24 hours 48 hours இருக்கு. இந்த 48 hours இப்பைக்கும் வெனஸ்டே டீம் மீட்டுக்கும் நடுவில் என்னென்ன வேலை பார்க்க போறோம், என்னென்ன பிசினஸ்க்காக கத்துக்க போறோம், இந்த 2 நாளுக்கு நடுவில் 20 கான்வர்சேஷன் முடிக்க போறோமா, இதெல்லாம் தான் கேம். ரைட்டா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் சூப்பர் பவர்ஃபுல். வெள்ளக்காரன் 200 வருஷம் நம்மள ஆண்டான். ஆனா அங்க நாங்க போனப்போ எங்களுக்கு அவன் கொடி பிடிச்சிட்டு நடந்து போனான்றதெல்லாம் ஏபிள் டு ரீலிவ் தோஸ் மொமெண்ட்ஸ். அண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி பாசிபிள் இன் ஆர் பிஸ்னஸ், ரைட்? அண்ட் நாக் அவுட் பண்ணலாம். இறங்கி பண்ணுங்க, நிறைய கத்துக்குங்க. எனி டவுட்ஸ் ரீச் எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. லேர்ன் த பிஸ்னஸ், டூ த பிஸ்னஸ். லேர்ன், டூ ரெண்டும் பண்ணுங்க. ஏதோ இதுல தான் ஒன்று பண்ணா கூட, ஒன்று பண்ணலன்னா கூட அது இன்னொன்று பண்ணி பிரோஜனம் இல்லாமல் போயிடும். லேர்னிங் மட்டும் தப்பு, டூயிங் மட்டும் தப்பு. லேர்ன் அண்ட் டூ. நிறைய பேர் லேர்னிங் மட்டும் பண்ணிட்டு டூ பண்ண மாட்டாங்க. டு லேர்ன், டூ, கீப் லேர்னிங், ரீலேர்னிங், அன்லேர்ன், ரீலேர்ன், ரைட்? அண்ட் வில் மீட் யூ ஆல் ஆன் Wednesday at 8:30 PM. Waiting to read all your feedbacks. 100 ஃபீட்பேக் பாருங்க. நான் சொன்னேன்ல, கொஞ்சம் பேர் தான் சில விஷயங்கள் பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ண மாட்டாங்கன்னு. அப்படி இல்லாம அட்டன் பண்ண அத்தனை பேரும் ஃபீட்பேக் போட்டா அட்டன் பண்ணாதவங்க எல்லாம் யோசிப்பாங்கல்ல, நம்மளும் வந்து மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஸோ ஆல் த பீப்புள் ஹூ அட்டெண்டட் திஸ் ப்ரோக்ராம் எக்ஸாக்டா என்ன கத்துக்கிட்டீங்க, ஹவ் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ் ஆஃப்டர் திஸ் மீட்ன்றத நீங்க ஃபீட்பேக்கா போடுங்க. மீட் யூ ஆல் ஆன் Wednesday at 8:30 PM. Bye, take care.